உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர், எனக்கு போதனை செய்வீர். கந்த வர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதுளம் பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். இது இந்த உன்னத பாட்டில் வாசிக்கிற இந்த வேத வசனம் சூலமித்தியால் நேசரை குறித்து சூலமித்தியால் சொல்லுகிற காரியம். நேசர் என்பது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது. இந்த சூலமித்தியால் அது யாரை குறிக்கிறதுனா சபையை குறிக்கும். சபைக்கும் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு உறவை, ஐக்கியத்தை இது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். இந்த பகுதியில் இந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உம்மை கூட்டிக் கொண்டு போய் என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். நான் உமக்கு திராட்சை ரசமும் மாதுளை பழ ரசத்தையும் நான் தருவேன் அப்படின்னு சொன்னேன். சரி, நேரம் கடந்து போனதுனால சுருக்கமாக இந்த காரியத்தை ஒரே ஒரு பாட்டு தான் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவேன். அதே உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். ராக்காலங்களில் என் படுக்கையில் என் ஆத்ம நேசரை தேடினேன். என் ஆத்தும நேசரை நான் தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்ம நேசரை தேடினேன். என் ஆத்ம நேசரை தேடுவேன் என்பேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்தில் திரிந்து கொண்டிருக்கிற காவலர்கள் என்னை பார்த்தார்கள். என் ஆத்ம நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்ம நேசரை கண்டேன். என் ஆத்தும நேசரை நான் கண்டுபிடித்தேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என் நேசரை என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவரின் அறையிலும் கொண்டு வந்து என்னை பெற்ற என் தாய் தகப்பன் இருக்கிற வீட்டிலே கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். அந்த அறைகளிலே வீட்டிலே கொண்டு வந்து விடுமட்டும் நான் அவரை விடாமல் பற்றி கொண்டேன். இந்த நிகழ்வு ஆண்டவர் வந்து தட்டுறார், நேசர் வந்து தட்டுறார், கூப்பிடுறார். இவ விழிக்கல, போயிட்டார், கூப்பிட்டு பார்த்துட்டு போயிட்டார். தேடி 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 கண்டுபிடிக்கிறா. அவ சொல்றா, நான் கண்டுபிடிச்சு எங்க கூட்டு போவேன்? என் தாய் தகப்பனுடைய வீட்டுக்கு, என்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்றா. இதை தான் 8ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறேன். ஏன்னா தேடி கண்டுபிடிச்சவரை இடையில மிஸ் பண்ணிட்டா. திரும்ப தேடி கண்டுபிடிச்சாச்சு. திரும்ப விட்டுறக்கூடாது. ஆகவே அவள் சொல்லுகிறாள், நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன்.
நீர் என்னை போதிப்பீர். இப்போ என்னுடைய வீட்டுக்கு உம்மை நான் கூட்டி கொண்டு போவேன் அப்படின்றான். சரி, இப்போ திருமணம் முடித்த உடனே வீட்டுக்கு போவாங்க இல்லையா? பெண்ணு வீட்டுக்கு போவாங்களா? பெண்ணு வீட்டுக்கு போவாங்க. மாப்பிள்ளை வீட்டில் வருவாங்க, நிரந்தரமாக இருப்பாங்க. பெண்ணு வீட்டுக்கு அழைச்சி கொண்டு போகும்போது எல்லாரும் என்னன்னு கேட்பாங்க? என்ன கேட்பாங்க அவரை பார்த்தா? உங்கள் பெண் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிட்டீங்க, மருமகன் வந்தாச்சு, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்பாங்க? யார் அப்படின்னு கேட்பாங்க. தெரியலன்னு கேட்பாங்கள? தெரிஞ்சவங்க கல்யாணம் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சால் கேட்க மாட்டாங்க. பட் கல்யாணம் ஆகாதவங்க யாருன்னு கேட்பாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு அவசரம் இல்லை. தெரியாதவங்க கேட்பாங்க. அடுத்து என்ன கேட்பாங்க? எந்த ஊர், சொந்தமா, ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுன்னு இருப்பாங்க. இப்போ அடுத்தது கேட்பாங்க, என்ன வேலை பார்க்குறாரு, அவங்க சொந்த ஊர் எங்கே, என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ வருமானம், அப்படி எல்லாத்தையும் விசாரிச்சிருவாங்க. இதே போல தான் சூலமித்தியல் சொல்கிறா, என் வீட்டுக்கு என் நேசரை நான் அழைத்து கொண்டு போவேன். அழைச்சிட்டு போன என்ன கேட்பாங்க? இவர் யாரு யாரு அப்படின்னு கேட்பாங்க. இவர் என் நேசர் அப்படின்வா. நேசர் வேற என்னென்ன சொல்லுவாங்க? என்னம்மா? மணவாளன் நேசர், மணவாளன் ஓகேதா? இல்லை வேற என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். வந்து கேட்குறாங்க, மாப்பிள்ளையை குறித்து கேட்குறாங்க, என்னென்னலாம் சொல்லுவாங்க? பெண்ணு வீட்டில் ஏன் யாருமே இப்போ மருமகனே வரலையே உங்கள் வீடுகளுக்கு? மருமகன் யாருன்னு கேட்டால் மருமகன் சொல்லுவாங்க இல்லையா? குணம் எடுத்த உடனே குணத்தை கேட்க மாட்டாங்க, பணத்தை உடனே கேட்பாங்க, வசதி வாய்ப்புகள் எப்படின்ட்டு. குணத்தை யாரும் கேட்கறது இல்லை. அது கொஞ்சம் காலம் கடந்து போன பிறகு தான் எப்படி மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க. எப்படி ஒரு வீட்டுக்கு அழைத்து கொண்டு வரும் பொழுது உறவுகள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள், அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், அறியாதவர்கள் கேள்வி கேட்பாங்க இல்லையா? அதே போல இந்த சூலமித்தியாலை கேட்கும்போதே நண்பர்கள், உறவுகள், சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க கேட்குறாங்க. ஏற்கனவே இவ மிஸ் பண்ண பிறகு அவர் ராத்திரி முழுவதும் தட்டி தட்டி பார்த்துட்டு வெடிகாலில் போயிட்டார். இடையில் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் போயிட்டார். இவன் எழுந்து தேடும் பொழுது எல்லாரும் கேட்குறாங்க. நீங்கள் அதில் வாசிக்கலாமே, உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9-16 வசனங்கள் மாத்திரம் வாசிங்க. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும், ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். இவங்களும் அந்த மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க. என் நேசரை பார்த்தீங்களான்னு கேட்டுக்கிட்டே வார். அவ கேட்குறா, மற்ற நேசரை பார்க்கிலும் உன்னுடைய நேசர் எதினால் விசேஷமானவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட, நீ இப்படி எங்களை கேட்பதற்கு மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். எதனால உன் நேசர் வித்தியாசமானவர்? என் நேசர் வெண்மையும், அவர் யாரு? எப்படி இருப்பாரு? வெள்ளையா இருப்பார். வெண்மையும் சிவப்புமாய் இருக்கக்கூடிய அழகுள்ளவர். 16 பேர்களில் சிறந்தவர். ஆண் அழகன் போட்டியில் வச்சு செலக்ட் பண்ணாக்கா ஒரு ஆள் தான் வருவார்.
அதுபோல் 10,000 ஆண்களை உலகம் முழுவதும் தேர்ந்தெடுத்தாலும் அந்த 10,000 ஆண்களில் என்னுடைய நேசரை கொண்டு போய் நிறுத்தினா அந்த 10,000 பேர் காலி ஆயிடுவான். என் நேசர் மட்டும்தான் அழகாக இருப்பார். அவ்வளோ 10,000 பேர்களில் 10,000ன்னா 10,000 பேர்களில் அழகுள்ளவர்களை காட்டிலும் என் நேசர் அழகுள்ளவர், விசேஷமானவர். அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது. அவர் முடி கோல்டு கலராக இருக்குமா, டை அடிச்சு இல்லை, கோல்டு கலர் தங்க நிறமாக இருக்குமா முடி. அவர் தலைமயிர் தலை தங்கமாக இருக்குது, தலை முடி சுருள் சுருளாயும் ரொம்ப சுருளாக இருக்குமா. பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்களா. அந்த மாதிரி முடி உள்ளவங்களெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தலைமுடி ரொம்ப சுருளாக இருக்கும். காகத்தை போல் கருமையுமாய் இருக்கிறது. காகத்தை போல முடி கருப்பாக இருக்குது, தலை தங்கமயமாக இருக்குது, முடி சுருளாக இருக்குது, காகத்தை போல கருமையாக இருக்குது. அவருடைய கண்கள் தலையை சொல்லிட்டா. இப்போ கண்ணை சொல்றா. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகள். புறாவின் கண்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. புறாவின் கண்கள்ல எப்பொழுதும் தண்ணீர் அப்படி தேங்கி இருக்கிறது போலவே இருக்கும். கிட்ட நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா புறாவினுடைய கண்கள் தண்ணிக்குள்ள இருக்கிறது போலவே இருக்கும். சிலர் ஏதாவது ஒரு காரியத்தை துக்கமா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், விசாரிக்கும் போது கண்ணில் தண்ணி தானே கலங்கிரும். கண்ணிலேருந்து கலங்கி போய் நிற்கிறது அப்படி தெரியும். புறாவை அவள் ஒப்பிட்டு சொல்கிறா, புறாவின் கண்களைப் போல என் நேசருடைய கண்கள் இருக்கும். பாலில் கழுவப்பட்டவைகளும். அந்த கண் எப்படி இருக்குமா, பாலில் கழுவி நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. பாலில் கழுவி நேர்த்தியாய் அழகாய் பொருத்தப்பட்ட கண்களைப் போல. கண்ணே அவ்வளோ அழகா இருக்குதுயா. என் நேசருடைய கண்கள் அவ்வளவு அழகா இருக்குது. அவருடைய கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திரங்களை போலவும். கன்னங்களை சொல்ற, கன்னத்தை கந்தவர்க்க பாத்திகளை போல இருக்கு. கன்னங்கள் பாத்திகளை. கந்தவர்க்கனா வாசனை செடிகள் வளருது இல்லையா, வாசனை கொடுக்கக்கூடிய பொருட்கள், செடிகள், விருட்சங்கள். அதை பாத்திய ஒரு பத்தியை போட்டிருப்பாங்க, பாத்தி மாதிரி. அதை போல இருக்குதான், வாசனை வீசக்கூடிய பாத்திகளை போல அழகா இருக்குது, வாசனை வீசக்கூடியதா இருக்குது. வாசனை உள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள், இப்போ உதடுக்கு வரா, உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது. லீலி புஷ்பத்தை போல இருக்கும். அந்த லீலி புஷ்பம் பார்த்தீங்கன்னா பூத்து இப்படி விரிஞ்சு இருக்குல்ல, அந்த இடம் கீழே மடிஞ்சு வர்ற இடம். செம்பருத்தி இருக்குல்ல, செம்பருத்தியை விட கொஞ்சம் சின்ன சைஸில் வரும். அது பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் ஏறக்குறைய. அந்த இதழ் பூத்து இப்படி மடியும் போது ஓரத்தில் மடிஞ்சு இருக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு அவள் எவ்வளவு ருசித்து பார்த்துருக்கா பாருங்க. அந்த உதடுகள் வசிமா, உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது. லீலி புஷ்பத்தை போல அழகாய் மடிந்து அழகாய் இருக்குது அவருடைய உதடுகள். வாசனை உள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. வாசனை வெள்ளை போலம் அதிலிருந்து வடியுது. உதட்டுல இருந்து நமக்கு ஜொல்லுதான் வடியும். ஆனா அவருக்கு வாசனை வெள்ளை போலம். அது தூப வர்க்கத்துல ஒரு பொருள். அது அவருடைய உதட்டில இருந்து வடிதான். அவர் கரங்கள், இப்போ முகத்தெல்லாம் சொல்லியாச்சு, கண்ணங்களை சொல்லியாச்சு, கண்களை சொல்லியாச்சு, வாய் உதடெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ அவருடைய கரங்கள் படிகை பச்சை பதிக்கப்பட்ட பொன் வளையங்களைப் போல் இருக்கிறது. பொன் வளையங்கள், படிகை பச்சை பொருத்தப்பட்ட பொன் வளையங்கள். பேங்கிள்ஸ் போடுறீங்கள வளையல், அதை போல அந்த படிகை பச்சைன்றது ஒரு காஸ்ட்லி கல். அது பதிக்கப்பட்ட கல் போல இருக்குதான் அவருடைய கைகள். அவர் அங்கம், அவருடைய இந்த சரீரம் இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்த, இந்திரநீலம் ரத்தின கற்கள் இழைக்கப்பட்ட
பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. பிரகாசமான யானை தந்தத்தை போல இருக்கிறது. அவர் கால்கள், இப்ப காலுக்கு வந்துட்டா, அவருடைய கால்கள் பசும் பொன் ஆதாரங்களின் மேல், பசும் பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளை கால் தூண்களைப் போல் இருக்கிறது. வெள்ளை கல் தூண்களைப் போல் வெள்ளை இருக்கிறது. கல் தூண்களைப் போல அவருடைய கால்கள் இருக்கிறது. அவர் ரூபம், அவருடைய உருவம் லீபனோனை போலவும், லீபனோன் மலைகள் நிரம்பி இருக்கிற, அதாவது மரம், நிறைய மரங்கள் இருக்கும் லீபனோன்ல. அந்த லீபனோன்ல இருக்கிற மலைகளில் இருக்கிற மரங்களை லீபனோன் பார்க்கும்போது செழிப்பாக அழகாக இருக்கும். கேரளா ஊட்டியெல்லாம் போனீங்கன்னா, கொடைக்கானல் போனீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை போல அவருடைய உருவம் இருக்கிறது. கேதுருகளைப் போலவும் சிறப்பாய் இருக்கிறது. கேதுரு மரத்தை போல சிறப்பாக அழகா இருக்கிறது. அவர் வாய், அவருடைய வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. மதுரமா இருக்குதா, இனிமையா இருக்குதா அவருடைய வாய். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அவர் டோட்டலி தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எப்படி இருக்கார்? என் நேசர் அழகா இருக்கிறார். இவரே என் நேசர். இவர் தாங்க என் நேசர். எருசலேமின் குமார்த்திகளே, எருசலேம் குமார்த்திகளே, இவரே என் சிநேகிதர். இவர்தான் என்னுடைய நண்பர், என்னுடைய நேசர். இவரை பார்த்தீங்களா? இவர்தான் விசேஷமானவர். சரி, யாரெல்லாம் இப்படி உங்க ஆத்துக்கார நீங்க வர்ணிச்சு இருக்கிறீங்க? வர்ணிக்கிறதுக்காக இருக்கு. அப்படி ஏதோ தலையெழுத்து கட்டிக்கிட்டோம், என்னென்னமோ சொல்லிட்டாங்க, கட்டிக்கிட்டோம் அப்படின்னு முழிக்கிறீங்க. என்ன இப்ப சொல்லப்பட்டது போல ஒரு மனுஷனும் கிடையாது, நானும் கிடையாது, இங்க இருக்கிற எந்த ஆண்களும் கிடையாது, உலகத்தில் எவரும் கிடையாது. ஏன்னா 10,000 பேர்களில் சிறந்தவர், அழகுள்ளவர். அல்லேலூயா. இவர்தான் என்னுடைய நேசர். இவர்தான் என்னுடைய நேசர். இவரை கூட்டிகிட்டு போனால், இப்போ நண்பர்கள்லாம் கேட்டால் என்ன சொல்லுவா? இதை தான் சொல்கிறாப்பார். அங்கே பார்க்குற அவங்களுடைய நண்பர்கள், வீதியில் இருக்கிறவங்க, அறிமுகமானவங்களுக்கு, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் எதை தான் சொல்லியிருப்பா? என்னுடைய நேசர் இப்படி தான் இருப்பார், அவருடைய அழகு இப்படி இருக்கும். கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. பொண்ணு எப்படி இருக்கு? ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்காப்பா, உனக்கு பிடிச்சிருக்கு, வெக்கத்தோட சொல்லுவான், பிடிச்சிருக்கு, அப்படி தலையாட்டுவாங்க. அழகா இருக்கா பொண்ணு? நல்லா இருக்கு, அழகா இருக்கு, பிடிச்சிருக்கு. 6 மாதம் பொறுத்து சண்டை போடும்போது சொல்லுவான், மூஞ்சப்பாரு குரங்காட்டா இருக்குன்னு. 6 மாசத்துல குரங்கா மாத்திர பவர் யாருக்கிட்ட இருக்கு? புருஷங்கிட்ட இருக்கு. அழகா இருக்குன்னு சொல்லிட்டு 6 மாசத்துக்குள்ள மனசாபம் வரும்போது எப்படி இருக்கு? மாறி போகுது. அதே நேரத்தில் இப்படி பெண்கள், சகோதரிகள் மாத்திரம் இல்லை, கல்யாணம் பண்ணும்போது பெண்களையும் கேட்பாங்க, ஏமா உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா, 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 ஏலம் விடுற மாதிரி கேட்பாங்க. ஆமாம், இவ 10 முறைக்கு பார்த்துட்டு, இல்லை நான் சரியாக பார்க்கல, அதுக்குன்னு இன்னொரு முறையாக வர வைக்க முடியும்? சரியாக பார்க்கல, வந்து பார்த்து முடித்த பிறகு பிடிச்சிருக்கா, எல்லாம் ஓகே, பிடிச்சிரு, நல்லா இருக்கு, ஓகே, ரொம்ப அழகாக இருக்கார். ஆனால் அதே போல் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அவர் ஏதாவது மனஸ்தாபப்படுத்திட்டாருன்னு வைங்களேன், ஆளப்பார், எத்தனை பேரை எனக்கு பார்த்தாங்க தெரியுமா? எத்தனை பேரை பார்த்தாங்க? என் தலை எழுத்து உன்னை வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறேன், என் தலை விதி, என் தலை எழுத்து கூட இல்லை, தலை விதி. எத்தனை பேரை என்னை பார்த்தாங்க? இப்ப சொல்லி என்ன பண்றது? மனசு வருத்தம். ஏன்னா அவங்க அந்த ஆரம்பத்தில் பார்க்கிற அந்த அழகு கொஞ்சம் நாட்கள், மாதங்கள், வருடங்கள் கடந்த பிறகு அவங்க அதே அழகில் தான் இருப்பாங்க. சகோதரிமார்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் அழகில் குறைய மாட்டாங்க. ஆனால் இந்த வாயின்னு சொல்கிறாருல்ல,
உதட்டிலேருந்து என்ன வடிதான்? என்னங்க? மதுரமாக வடிதாம்மா. நம்ம ஆட்கள்கள் தூங்கும் போதே ஜொல்லு வடியும், தலகாணி நனைஞ்சிரும், எச்சில் கொட்டிக்கிட்டே இருக்கும். அவன் எப்படி வர்ணிக்கிறா பாருங்களேன், எப்படி வர்ணிக்கிறா. ஸோ இந்த நேசரை, இவர் தான் என் நேசர் அப்படின்னு நண்பர்களுக்கு, குடும்பங்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே கேட்கிற அத்தனை பேருக்கும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய தாயின் வீட்டுக்கு உம்மை கூட்டிக் கொண்டு நான் போவேன். அப்போ கேட்கிறவர்களுக்கு என் நேசரை எப்படிப்பட்டவர் என்பதை நான் அவங்களுக்கு விளக்கி சொல்லுவேன் அப்படின்னா. ரெண்டாவது, நீர் என்னை போதிப்பீர், எனக்கு போதனை செய்வீர் அப்படின்னு சொல்கிறார். இந்த ரெண்டு காரியத்தை தான் வாசம். இந்த நேசர் இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய நேசரை அவர் சொல்கிறார். வெண்மையும் சிவப்புமானவர், எதினால் விசேஷித்தவர்னு கேட்டால் இத்தனை அழகையும் சொல்லிட்டா, இத்தனை அழகையும் சொல்லியாச்சு. இன்னொன்று, இப்போ அதே அழகில் தான் இருக்கார். நேசர் என்பது இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கு. இப்பவும் அவருடைய அழகு மாறவில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏசாயாவில் வாசிக்கும் பொழுது அவர் துளிர்கிற அந்த துளிரை போல இருந்தார், ஆனால் இப்பொழுதோ அவரை பார்க்கக்கூடிய உருவம், ரூபம், அழகு இல்லாதிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அவர் சிலுவையிலே பட்ட பாடுகளால் அந்த அழகை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இழந்துட்டார். அதே நேரத்தில் இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள், அல்லேலூயா, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்போ உங்களுக்கு எனக்கும் நம்முடைய நேசர் இயேசு கிறிஸ்து எதனால் விசேஷித்தவர்? இப்போ நீங்கள் தான் சொல்லணும். நிறைய சாட்சி சொல்கிறீங்க, அவரை குறித்து சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு காரியம் சொன்ன கடன்னு சொல்லணும். உங்கள் நேசராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் எதனால் அவர் விசேஷமானவராய் இருக்கிறார்? அவர் விசாரிக்கிறவர், ஆகவே அவர் விசேஷமானவர். அவர் தயவு பாராட்டுகிறவர், தயவுன்னா நன்மை செய்யணும்னு ஆசை உள்ளவர், நன்மை செய்கிறவராய் இருக்கிறார், ஆகவே அவர் விசேஷமானவர். அவர் எல்லார் மேலும் அன்பு வைத்திருக்கிறார், ஆகவே அவர் மனுஷனுடைய அன்பு இல்லை, அது மாய்மாலமான அன்பு, மாறக்கூடிய அன்பு, மாறாத உண்மையான அன்பு இயேசுவினுடைய அன்பு மட்டும்தான். அதனால அவர் அன்பிலே விசேஷமானவராய் இருக்கிறார். வேற, அவர் கிருபை, தகுதிப்படுத்துகிறவர், என்னை தகுதிப்படுத்தினார், ஆகவே அவர் என்னுடைய வாழ்க்கையில விசேஷமானவர். எனக்காக A to Z வரைக்கும் எல்லாத்தையும் ஓவரா முடிச்சிருவார்ப்பா, அதனால அவர் எனக்கு விசேஷமானவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா, எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர், ஆகவே அவர் விசேஷமானவர். யாராலும் செய்ய முடியாதது அவரால் என்ன செய்ய முடியும்? மனுஷனால கூடாதவைகள் தேவனால கூடும், ஆகவே அவர் விசேஷமானவர். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலானதை செய்கிறவர், ஆகவே அவர் விசேஷமானவர். நம்ம மன்னிக்கிறவர், மன்னிக்கிறதுனால நமக்கெல்லாம் மன்னிக்கிறதுக்கு சீக்கிரம் வராது மனசு. என்ன நானா தப்பு செய்தேன் அப்படின்னு பேசிட்டு இருப்போம், ஆனால் அவர் என்ன தப்பு செய்தாலும் சரி, அவர் சொல்றாரு, அடிச்சு காயப்படுத்தினவங்களை பார்த்து, பிதாவே, கடைசி நேரத்தில் கூட மன்னிச்சிட்டார். அவர் மன்னிக்க தயை உள்ளவர், மன்னிக்கிறவர், ஆகவே அவர் மற்றவர்களை விட விசேஷமானவர் இயேசு. அடுத்தது, பொறுமையா இருக்கிறார். நம்ம பண்ற அட்டகாச அக்குரம அநியாயத்துக்கு எப்பவே திருப்பி எடுத்து இருக்கணும், ஆனா ரொம்ப பொறுமையா இருக்க, என் பிள்ளை திருந்திரும் மனம் திரும்பும் அப்படின்ட்டு நீடிய, நமக்கு பொறுமையா கிடையாது, அவருக்கு என்ன இருக்கான்? நீடிய பொறுமை உள்ளவர், ஆகவே அவர் யாரு? மற்ற மனுஷர்களை பார்க்கிலும் அவர் விசேஷமானவர். வேற, கைவிடாதவர் அப்பா, அல்லேலூயா. அவர்
பிரதரை 3 காரியம் சொல்லிட்டார். யார் கைவிட்டாலும் இயேசு, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைவிடாதவர். அதனால தாங்க அவர் விசேஷமானவர். என்னம்மா? நன்மை குறைவில்லாமல் திருப்தியாய் கொடுத்து நடத்துகிறவர். அதனால தான் அவர் விசேஷமானவர். எல்லாரும் மறந்துடுவாங்கப்பா. எஸ், எல்லாரும் மறந்துடுவாங்க. நம்ம நேசர் என்ன செய்ய மாட்டாரு. அதனால அவர் யாரு? விசேஷமானவர். அல்லேலூயா. குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து சிங்காசனத்தில் கோபுரத்தில் ராஜாக்களோட பிரபுக்களோட மேலே உட்கார வைக்கிறார். பார்த்தீங்களா? நான் கடந்த வாரத்தில் சில காரியங்களை நினச்சி அழுக வந்துட்டு ஏன்னா பல காரியங்களை நினைக்கும்போது கர்த்தர் இத்தனை மேன்மையாக வச்சுருக்காரே அப்படின்னு நினைக்கும்போது அது எவ்வளோ மனதுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம், ஆனந்த கண்ணீர். ஏன்னா எத்தனை பேருங்க குப்பையிலிருந்து ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அதனால தான் அவர் யார்? நம்ம ஆளால் உயர்த்தறதப்பா. நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே வந்துட்டா கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும். எதனா செய்திடணும், செய்வனை பண்ணணும், சூனியம் வச்சிடணும், மந்திரம் பண்ணிடணும், தட்டிடணும், கீழே இறக்கிடணும். ஒன்றும் இல்லாத போகணும். அந்த குடும்பம் சொல்லுவான், ஒன்றும் இல்லாத பண்ணிடுவேன் உன் குடும்பத்தைன்னு. நேசர் நம்ம கூட இருந்தால் சூனியம் பலிக்காது, மந்திரம் பலிக்காது, ஏவலும் பலிக்காது, எதுவும் பலிக்காது. என்ன? அதனால தான் அவர் விசேஷமானவர். அவர் விரோதிகளை கூட நேசிக்கிறாரா. அதான் அன்புன்றது டோட்டலாக. மன்னிக்கிறவங்க, மன்னிக்காதவங்க, விரோதிகள் எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய அந்த அன்பு. அதனால அவர் விசேஷமானவர். விசாரிக்கிறாருங்க காலைதோறும். யோபுல வாசிக்கிறோம், காலைதோறும் அவர் என்ன செய்கிறாராம்? எத்தனை பேரை விசாரிக்கிறார்? காலையில் விசாரிக்கிறாரா? காலையில் யார் உங்களையும் என்னையும் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, காலையில் யார் விசாரிக்கிறது? முதல்ல நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நேசர் உங்களை என்னையும் விசாரிக்கிறார். விதவைகளை சப்போர்ட் பண்ணுறாருங்க, உதவி செய்கிறார், ஆதரிக்கிறார், அவங்க மேலே தனி கேர் எடுக்கிறார். ஏன்னா அப்படிப்பட்டவங்களை யாரும் கேர் எடுக்கிறது இல்லை. நீ முன்னுக்கு வராத, அந்த காரியம் நடக்காது. விதவை எந்த காரியம் செய்ய மாட்டாங்க, போகவும் மாட்டாங்க. ஏன்னா அது ஒதுக்கப்பட்ட ஒரு பொருள் மாதிரி. அது அபசகுணம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமுதாயத்தில் விதவைகளையும் மேன்மைப்படுத்துகிற, நேசிக்கிற, கைவிடாத ஒரு ஆண்டவர் தான் நேசர். அதனால தான் அவர் விசேஷமானவர். யுத்தம் பண்றார். எத்தனை பேருக்கு பண்ணியிருக்காருங்க? பண்ணியிருக்காரா? யுத்தம் பண்ணுவார். நீ சும்மா இரு, நான் என்ன பண்றேன்? உனக்காக யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால தான் அவர் எப்பா சண்டைன்னு யார் முன்னால் போய் நிற்பா? யாரும் போக மாட்டாங்க. குடும்பத்தில் கூட சொந்த பந்தங்கள்லாம் வரமாட்டாங்க. அவன் வாய் கொழுப்ப மாட்டிக்கிட்டு வரட்டும், அடி வாங்கிட்டு வரட்டும், அப்படி முன்னால் தள்ளிட்டு ஒதுங்கிடுவான். ஆனால் நம்ம ஆராதிக்கிற நேசர் இருக்கார்ல, டேய் யார் வரானே இல்லையா, நான் போகிறேன் உனக்காக, நீ சும்மா இரு, நான் போகிறேன்னு அவர் முன்னால் நமக்காக யுத்தம் பண்ண போகிறாராம். அதனால தான் அவர் யார்? மற்றவர்கள் நம்மளை தள்ளி விட்டுட்டு முன்னால் நின்று முன்னாடி தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அவர் நம்மளை பின்னாலே தள்ளிட்டு அவர் முன்னால் போய் நம்மளை வேடிக்கை பார்ப்பா, நீ வேடிக்கை பார்த்து நில்லு அப்படின்வார். அதனால தான் அவர் யார்? அவர் யாருங்க? அதை சொல்றது கூட உனக்கு மனசு வரல. அவர் யாரு? விசேஷித்தவர்னு சொன்னால் உன்னை விசேஷமாகவே வைப்பார். ஆமாம். அடுத்தது வழக்காடுகிறவர். பரிந்து பேசுகிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார், ஆலோசனை கொடுக்கிறார், நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். நமக்கு நிறைய பேர் கொடுக்குற ஆலோசனை என்ன ஆலோசனை? அகித்தோப்பியல் ஆலோசனை தான் கொடுப்பாங்க. எப்படியாவது குழி தோண்டி அவனை தள்ளிடணும், பிஸ்னஸ்லாம் வரக்கூடாது, குடும்பம் முன்னேறக்கூடாது, நல்லது ஆலோசனை சொல்கிற மாதிரியே குழியில் தள்ளி விட்டுருவான். நல்ல ஆலோசனை, அதான் வசனம் சொல்லுது, பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே.
ஆலோசனை கொடுத்தார். நோவாவுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தார். எப்போ ஒரு பேழையை கட்டு, இந்த அளவு, இந்த உயரம், இத்தனை மாடி கட்டு அப்படின்னு சொல்லி எல்லா அளவும் கொடுத்தாரு பாருங்க. ஆலோசனையில் பெரியவர் அவர். அல்லேலூயா. பெரிய மருத்துவர். எந்த வியாதியும் இப்போல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. இருமல் வந்துருச்சா அப்படின்னா அதுக்கு ஒரு டாக்டரு. கையில் அப்படி ஊறுதா அதுக்கு ஒரு டாக்டரு. என்ன கால் எரிச்சல் இருக்குதா அதுக்கு ஒரு டாக்டரு. வயிறு எரியுதா, வயிறு எரிச்சல்னா அது வேற எரிச்சல். குடல் எரியுதா அதுக்கு வேற டாக்டரு. ஹார்ட்டு டப்புக்கு டப்புக்குன்னு அடிக்கிறது, ஸ்லோவாக அடிக்குதா இல்லை படப்படன்னு அடிக்குதா அதுக்கு ஒரு டாக்டரு. எல்லாத்துக்கும் பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் எல்லா பார்ட்டுக்கும் ஒரே டாக்டரு தான். யார்? நம்ம நேசர். கண்ணுக்கு போனாலும் அவர்கிட்ட தான் போகணும். காது கேட்கலனாலும் இஎன்டி பார்க்கணுன்னா அவர்கிட்ட தான் போகணும். இல்லை? ஆமாம். கார்டியோவுக்கு போகணுன்னா கார்டியாலிஸ்ட்னா அவர் தான் பெஸ்ட்டு. கார்டியோ பார்க்கறதுக்கு. கண்ணுக்கு, கை கால் எலும்பு முறிவு எல்லாம் அவர் தான். ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் அவர் தான். மூளை மைண்டு சேஞ்ச் ஆகி போச்சு, மென்டல் ஆகிட்ட, அதுக்கும் மென்டல் ஹாஸ்பிட்டல் அவரே வச்சிருக்காரு. ஆமாம், அங்கே போனால் மென்டல்லாம் தெளியும், தெளிவு வரும். புத்தியில் குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு தெளிவு வரும். மெடிசன் இல்லாமல் இன்ஜெக்ட் பண்ணாமலேயே சுகமாக்குகிற ஒரே ஒரு மருத்துவர் யார் தான்? நம்ம நேசர் தான். எத்தனை பேரை சுகமாக்கி இருக்கிறார்? அல்லேலூயா. பாருங்க, என்னையும் நிற்க வச்சிருக்கார். 16 வருஷம் ஆகுது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி. இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கார். எத்தனை பேர் ஆண்டவர் உயிரோடு கூட பார்த்து சுகமாக கொடுத்து வச்சிருக்கார். இல்லை, எத்தனை பேருக்கு ஆப்ரேஷன். பிரதர் தன்ராஜ் அவங்களுக்கு கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் அந்த ஆப்ரேஷன் தலையில் நடந்து, அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ரேஷன் தான். ஆனாலும் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் சுகமாக வச்சிருக்கிறார் பாருங்க. பெஸ்ட்டு டாக்டர் அவர் தான். அவர் பரம வைத்தியர். நானே உன் பரிகாரின்னு சொன்னார். நானே உன் ஃபீஸ் வாங்காத பார்க்குற ஒரே டாக்டர் யார் தான்? அதனால தான் அவர் விசேஷமானவர். இல்லைன்னா நமக்கு வர்ற வியாதிகளுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணால் கூட முடியாது. கடைசியில் பணத்தெல்லாம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்க? இல்லைங்க முடியலங்க, எவ்வளோ ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் முடியலன்னு சொல்லி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க, எல்லாம் முடிந்தது. நம்மக்கிட்ட இருந்த பணமும் முடிஞ்சிடும், அங்கே போன பாடியும் முடிஞ்சிடும். பேக் பண்ணி எல்லாம் முடிந்தது, ஓகே நீங்கள் கொண்டு போயிடலாம் அப்படின்றாங்க. இது வரைக்கும் எத்தனையோ பேர் மரித்து போனவங்களை கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அதனால தான் அவர் யார்? விசேஷமானவர். வேற பரமக்குயவன், நம்மளை உருவாக்குகிறவர். பாருங்களேன், இத்தனை பாத்திரம் உட்கார்ந்து இருக்குது, எல்லாம் ஒன்று போல இருக்குதா பார்த்தியா? எல்லாம் வேற வேற கலரும். அந்த வாய்ஸ், த்ரோட் இருக்குல்ல, வாய்ஸு எல்லாருக்குமே, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வித்தியாசமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒன்று போல இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். இங்கே இருக்கிற பாத்திரமெல்லாம் பாருங்க, எல்லாம் வேற 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 தான் வணையும். ஆனால் நம்ம குயவர்கள் வணையிறது பானைன்னா பானை ஒரே சைஸ், என்னென்ன சைஸ் இருக்குதோ அந்த சைஸ் மட்டும் தான் வரைவாங்க. மாடலெல்லாம் பண்ணுறது இல்லை. நார்த்தில் போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இங்கே உள்ளது மாதிரி பண்ண முடியாது, இங்கே உள்ளவங்களுக்கு நார்த்தில் செய்கிறது போல் பண்ண முடியாது. அப்போ அவங்களுடைய கற்றுக்கிட்ட கலை அவ்வளோதான், இங்கே இருக்கிறவங்க கற்றுக்கிட்டது இவ்வளோதான். ஆனால் எல்லாத்தையும் உருவாக்குகிற குயவன் உங்களை என்னை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அதனால தான் அவர் யார்? விசேஷமானவர். வேற உங்களை என்னையும் தெரிஞ்சுக்கிட்டாராம். உலகம் தோன்றதுக்கு முன்னால, தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாராம். அதனால தான் அவர் யார்? விசேஷமானவர். வேற கல்லுகளுக்குள்ள இருக்கிற தேரைக்கு சாப்பாடு கொடுக்கிறார், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். சிங்கம் கூட கெர்ச்சித்து ஆகாரம் கிடைக்காம பட்னியாக கிடக்குமா. கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு வேளை கூட சாப்பாடு இல்லை, குறைவில்லாமல். ஒரு வசனம் சொன்னார்ல பாஸ்டர், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி
மகா வறட்சியான பைசாவே இல்லாத காலத்திலும் உன்னை திருப்தியாய் நடத்துகிறவர் அவர்தான். அவர் உண்டாக்கின எல்லா ஜீவ ஜந்துகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார். பாருங்க, ஊர்ந்து போகுது, ஒரே ஒரு நாள் தான் உயிரோடு இருக்கும், அதுக்கும் பழைப்பை கொடுக்கிறார். அப்போ அவர் பாருங்க, உலகத்துக்கே சோறு போடுறாரு. அவர் யாரு? விசேஷமானவருங்க. அவரு உலகத்துக்கே சோறு போடுறார். வனாந்தரத்தில் நம்பி வந்துட்டாங்க. 5000 ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் சேர்த்தா ஏறக்குறைய என் கணக்குப்படி ஒரு 20,000க்கு மேலே தாராளமாக இருக்கணும். ஆண்களே ஒரு 5000 பேர் சாப்பிட்டாங்களாம். ஒரு ஆணுக்கு இப்போல்லாம் ஒரு மனைவி மாதிரிலாம் கிடையாது, எத்தனை மனைவி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ 4 மனைவினா எவ்வளோ ஆச்சுங்க? அப்போ ஒரு ஆளுக்கு 4 மனைவிண்டா 20,000, அதுவே வந்துட்டு அவங்க ஒரு 5000. ஒரு சகோதரிக்கு ஒரு பிள்ளைன்னா கூட எத்தனை வரும்? அப்போல்லாம் யாக்கோப் மாதிரி டசன் கணக்கில் தான், அரை டசன், ஒரு டசன் அப்படித்தான். ஆனால் இப்போ நாம் இருவர், அப்படி நமக்கு 2 பேருன்னாங்க. பிறகு சொன்னாங்க நமக்கு 1 போதுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாமே குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை? இப்படி சொல்லித்தாயா சபைகள் வளராமல் போச்சு. இந்துக்களில் பாருங்களேன், நிறைய இன்னைக்கு வரைக்கும் அன்லிமிட்டட் தான். முஸ்லீம்லாம் பாருங்க அன்லிமிட்டட் தான். நம்ம என்னமோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி. ஆண்டவர் சொன்னார் பழுகி பெருங்கன்னு சொன்னார். தந்திரமா பிசாசு உள்ள கொண்டு வந்து நம்மளை மட்டும் டாமினேட் பண்ணி என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் என்னமா இதையே சமாளிக்க முடியலையாம்ப்பா. இந்த 1-2 வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியலையா? அது 1-2 வச்சா தான் சமாளிக்க முடியாது. ஆனால் ஒரு 10-12 பிறந்துருச்சுன்னு வைங்களேன், மூத்தது கீழே பார்த்துக்கும், கீழே உள்ளது அடுத்தது பார்த்துக்கிறோம். ஏன்னா கீழே வர்றதெல்லாம் பொடுசு, அண்ணன் அடிச்சிருவாரு, அக்கா அடிச்சிருவான்னு அதுகளுக்கு பயந்துக்கிட்டே நமக்கு பிரச்சனையே வராது. ஒன்னோட ஒன்று அதுவே கரெக்ட் பண்ணிடும். 1-2 வச்சுருக்கிறது எங்கேயும் போகாது, நம்மக்கிட்ட தான் வரும். ஏன்னு அழுதுட்டு வரும். உடனே அம்மாவுக்கு டென்ஷன் ஆகும், அப்பாவுக்கு டென்ஷன் ஆகும், பிபி கூடும். கம்பு எடுத்து கையால் எடுத்து 4 இழுப்பு இழுக்கும், அது பிபி கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பிபி கூடாமல் இருக்கணும்னா யாக்கோப் மாதிரி இருந்தால் பிரச்சனையே வராது. பாருங்க, இன்னைக்கு சபைகள் வளர்ந்துருக்கும். இன்னைக்கு சபைகள் வளராததுக்கு காரணமே என்னங்க காரணம்? இது ஒரு ரீசன். கர்த்தர் சொன்னதை விட இன்னைக்கு பிசாசு சமுதாயத்தில் வேற காரியத்தை கொண்டு வந்து நம்மளாம் என்ன நினச்சிடும்? இதெல்லாம் அரசாங்கத்துக்கு கட்டுப்படணும் தான். அதே நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியெல்லாம் என்ன செய்யணும்? ஆமாம், பக்கத்து இடமெல்லாம் காலியாக கிடக்குது, இங்கேயே நிரப்பல. அதனால் கர்த்தர் இந்த பூமியில் உங்களை என்னையும் அழகாக உருவாக்கி இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஸோ இவ்வளோ நேர்த்தியாக இருக்கிறவர், அவர் எல்லாரை விட விசேஷமானவர். வேற என்ன சொல்லலாங்க? நன்மை செய்கிறவர் சொல்லிட்டாங்க. இயேசு கண்ணீர் விட்டார், அழுகிறாருங்க. நமக்காக அழுகிறாரா? நீங்கள் துக்கமாக இருந்தால் உங்களுக்காக துக்கப்படுவார். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்களோடு கூட சந்தோஷப்படுவார். நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா உங்களோடு கூட அவரும் கவலைப்படுவார். நீ அழுதா அவரும் அழுவார். ஆனால் அவர் அழுத நம்ம அழுகிறதே கிடையாது. இயேசு கண்ணீர் விட்டார். யாருமே நமக்காக அழுறது கூட ஒரு ஆள் இல்லை, நாதி இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கண்ணீர் விட்டு ஆறுதல் படுத்தி தேற்றார். அதனால தான் அவர் யாரு? அவர் விசேஷமானவர். அவர் கடவுள் தான், தெய்வம். அதே நேரத்தில் அவர் அழுகணும்னு அவசியம் இல்லை, அழுதார். கண்ணீர், இயேசு கண்ணீர் விட்டார். வேற என்ன சொன்னீங்களே? எல்லா சிருஷ்டி கர்த்தர் அவர் தான், எல்லா படைப்புகளுக்கும் காரண கர்த்தர் அவர் தான். அதனால தான் அவர் விசேஷமானவர். ஏன்னா இந்த கிரியேட்டிவை பற்றி, இந்த படைப்புகளை பற்றி வேற எதுலேயும் தெளிவாக கிடையாது. பைபிளில் தவிர வேற எதுலையும் இந்த உலகம் எப்படி உண்டானதுன்றத விளக்கமே பைபிளில் மட்டும்தான் தெளிவாக இருக்குது.
ஏன்னா இதை படைத்தவரை எழுதுனதுனால தான் இது தெளிவாக இருக்குது. மற்றதெல்லாம் பாருங்கள், ஒருத்தர் எழுதினார் 100 வயசு வாழ்கிறது எப்படி அப்படின்னு எழுதினார். 55-60 வயசுக்குள்ளே போட்டு போயிட்டார். அவர் என்ன ஆலோசனை கொடுக்குறாரு நமக்கு? 100 வயசு வாழ்கிறது எப்படி எழுதி கொஞ்ச காலத்துக்குள்ளேயே அவர் 50-60 வயசுக்குள்ளேயே மறைச்சிட்டார். அப்புறம் அவர் கொடுக்குற ஆலோசனை எப்படி இருக்கும்? அதான் வேற இயேசுவை பற்றி என்ன சொல்லலாம்? நிறைய பேர் சொல்லாமலேயே இருக்கிறீங்க. பாவத்திலிருந்து நம்மை விடுதலை தந்தார். அதில் அதனால அவர் விசேஷமானவர். அவர் விண்ணப்பத்தை கேட்குறார், ஜெபத்தை கேட்குறார். நீ தமிழில் பண்ணாலும் கேட்பார், தெலுங்கில் பண்ணாலும் கேட்பார், மலையாளத்தில் பண்ணாலும் கேட்பார், ஹிந்தியில் பண்ணாலும் கேட்பார், இல்லை அது ஃபாரின் லாங்குவேஜில் எனி லாங்குவேஜ், எல்லா மொழியும் தெரிஞ்சவர் அவர் தான். நீ எந்த மொழியில் ஜெபம் பண்ணாலும், உங்களுக்கே புரியாத பாஷையில் பேசினாலும் சரி, யாருக்கு புரியும்? எழுத்தே இல்லாமல் இருக்குது சில மொழிகள். பேசுகிற வார்த்தைகளுக்கு மொழி எழுத்து கிடையாது. எழுத்தே இல்லாத இருக்கக்கூடிய அந்த மொழி பேசுகிறாங்க இல்லையா, சில நிறைய மொழி இருக்குது. அதை கூட ஆண்டவர் அறிஞ்சு இருக்கிறார், அதை கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அதில் ஜெபம் பண்ணால் கர்த்தர் செய்கிறார் உடனே. அதனால தாங்க அவர் எல்லா லாங்குவேஜையும் தெரிஞ்சவர். அதனால தான் அவர் விசேஷமானவர். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். அதனால தான் அவர் யார்? விசேஷமானவர். நம்ம பாவ மூட்டையெல்லாம் யார் சுமந்துக்கிட்டா? ஊர்களுக்கு இப்போ போயிருப்பாங்கள்ல, தீபாவளிக்கு கிறிஸ்மஸ் பொங்கல்லாம் வந்தால் ஊருக்கு போவாங்க, லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் தூக்குறது ஆள் தான் யார்? பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தூக்கிட்டு போகிற ஆள் யார்? ஒன்று வீட்டுக்காரர் மேலே மாட்டி விட்ருவாங்க, இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று மாட்டிக்கிட்டு, ஏங்க இதை கொஞ்சம் தூக்கிடுங்க. அவர் பாவம் இங்கே ஒரு லக்கேஜ் இங்கே ஒரு லக்கேஜ் தூக்கிட்டு இந்த கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று. சில வீடுகளில் சகோதரிமார்கள் பாவம் எல்லாத்தையும் அது மேலே சுமத்திட்டு, கழுத மேலே சுமக்கிற மாதிரி எல்லா லக்கேஜையும் தூக்கி போட்டு இவர் கைவீசம்மா கைவீசுன்னு போயிட்டு இருப்பார். சிலரில் ஈவு இறக்கம் இல்லாத பாரப்படுத்திட்டு போயிடுவான். குழந்தைய கூட தூக்கிட்டு போக மாட்டான் சில ஆட்கள். அந்த பேக் எடுத்துக்க அந்த இதை தூக்கிட்டு பஸ்ஸில் கூட எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன். சகோதரி குழந்தைய வச்சுக்கிட்டு பையை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. புருஷன் அப்படி குத்துக்கல் மாதிரி அப்படி நேராக அப்படி கம்பை பிடிச்சி நிற்பார். எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். குழந்தைய தூக்கிடலாம். ஸோ நம்முடைய பாவ மூட்டையெல்லாம் யார் சுமந்துக்கிட்டா? அதனால் அவர் யார்? அவர் விசேஷமானவர். நம்முடைய மரணத்துக்கு பதில் உங்களுக்கும் எனக்கும் பதிலாக அவரே மரித்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரே மரிச்சிருக்கிறார். அதனால தான் அவர் யார்? விசேஷமானவர். வேற என்ன சொல்லலாம்? கூடவே இருக்கிறார். ரொம்ப சாந்தம். கூடவே இருக்கிறாருப்பா. உலகம் முடிகிற வரைக்கும் யார் கூட இருக்காரு? உலகம் முடிகிற வரைக்கும் யார் கூட இருக்காரு? என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. என்னோடு கூட அப்படித்தானே சொன்னார். உலகம் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனேன்னா என்னோடு உன்னோடு உன்னோடு அப்படி ஒருத்தரோடு கூட இருக்கிறாராம். கூடவே இருக்கிறார். அதனால தான் அவர் யார்? ரொம்ப சாந்தம். ரொம்ப சாந்தமாக இருப்பார். அதனால தான் அவர் விசேஷமானவர். வேற ஏதாவது இருக்கா? உண்மையான தெய்வம், தேற்றரவாளன், நம்மை தேற்றுகிறவர், சமுத்திரத்தை பிளந்தவர், மரித்து போன சரீரத்தை உயிரோடு எழுப்பினவர், குஷ்டரோகியை சுகமாக்கினவர், கண் பார்வை இல்லாதவனுக்கு கண் பார்வை கொடுத்தவர், நடக்க முடியாதவங்களுக்கு சுகத்தை கொடுத்தவர், பிசாசுகளை துரத்தினவர், எல்லாருக்கும் விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து இந்த உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்க. அதனால தான் அவர் யாரு? இன்னொன்று விசேஷமானவர்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்லலாம். இனி அவருக்கு மரணமே கிடையாது. மரணமே கிடையாது. மரித்து உயிரோடு எழுந்ததுனால அவர் விசேஷமானவர். யாரும் மரிச்சாங்களே தவிர உயிரோடு எழுந்து இன்னைக்கு உயிராக இருக்கிறவங்க இல்லை, இயேசுவை தவிர. ரெண்டாவது, அவர் உயிர்த்தெழுந்தார். இனி அவருக்கு மரணன்றது எத்தனை பேர் நம்புறீங்க? அதை இனி அவருக்கு மரணமே
மரணமே இல்லை இனி. அதனால தான் அவர் யாரு? விசேஷமானவர். எல்லாத்தையும் இந்த பூமிக்குரியதெல்லாம் சொல்லிட்டீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு எனக்கு ஒரு பரலோகத்தை ரெடி பண்றார். என்ன பரலோகத்தை ரெடி பண்றாருன்னா, உங்க வீட்டு சொத்துல போய் என்ன வீடு கட்டி கொடுக்குற அவர் அபகரிச்சுக்கிட்ட மாதிரி ஆமேன் அல்லேலூயா சொல்றீங்க. பரலோகத்தில் ஒரு இடத்த தராரா உங்களுக்கு எனக்கும்? சிலருக்கு நிச்சயம் இல்லாதவங்களாம் அல்லேலூயாவும் சொல்ல மாட்டாங்க. பரலோகத்துக்கு போகணும்னு நம்பிக்கை இல்லாதவங்க அப்படியே இருக்கட்டும். பரலோகத்துக்கு போகிற ஒரு இடத்த, அந்த பரலோகத்தில் பயங்கரமான விலையேறப்பெற்ற கற்களால் ஒரு பெரிய மாளிகையை கட்டிக்கிட்டு இருக்கிறார். யாரும் கட்டாத விலையுயர்ந்த மாளிகை, வைர கற்களால். வைர கற்கள். தங்கத்திலேயே என்ன போட்டிருக்காராம்? தங்கத்தில் வீதி போட்டிருக்கார். அப்போ அது அவர் யாரு? விசேஷமானவர். இங்கே இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற கோட்டீஸ்வரெல்லாம் தங்கத்தில் யாரும் ரோடும் போடல, எதையும் போடல. வெளிநாட்டில் வச்சிருக்கிறாங்க, தங்கத்தில் கார் வச்சிருக்காங்க. அவங்களுடைய வீட்டை அலங்காரம் பண்ணியிருக்காங்க, தங்கத்திலேயே பண்ணியிருக்காங்க. பெட்டெல்லாம் தங்கத்தில் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு வீதியே தெருவில் கோல்டில் போடணுன்னா எவ்வளோ ஆகும்? நம்ம ஆண்டவர் தான் போடுறார், நம்ம நேசர். யார் நடக்கிறதுக்கு? நம்ம நடக்கிறதுக்கு அவர் கோல்டில் தங்கத்தில் வீதி போடுறாரு பாருங்க. அதனால அவர் யாரு? எல்லா நேசரை விட அவர் விசேஷமானவர். அல்லேலூயா. சரி, இப்ப இவரை போய் இப்படிப்பட்டவர் தான் நாங்க ஆராதிக்கிற ஆண்டவர், என் நேசர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு இந்த சூலமித்தியால் அவருடைய வீட்டுக்கு கூட்டு போய் அங்க அறிமுகமாகிற எல்லாருக்கும், பார்க்கிற எல்லாருக்கும் அவரை குறித்து அறிவிக்கிறாளாம். நான் சொல்லுவேன்றா. அதுக்கு தான் வீட்டுக்கு கூட்டு போறேன். எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். இப்போ இவ்வளவு காரியங்களை பேசுனீங்களே, இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவ்வளவு காரியங்களை செய்கிற நேசரை எத்தனை பேருக்கு சொல்ல போறீங்க? சொல்லணுமா வேண்டாமா? அவ பாருங்க, இனி நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டா, பிடிச்சிட்டா, திரும்ப நான் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. என் தாய் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவரை எல்லாருக்கும் நான் அறிவிப்பேன். இப்போ வீடு, இப்போ உங்க வீட்டை வச்சுக்கோங்க. உங்க வீடு இது வீடு தான். இது யாருடைய வீடு? ஆண்டவர் சொன்னார் ஏசாயாவில், என்னுடைய வீடு. சபை யாருடைய வீடு? இயேசு கிறிஸ்துனுடைய வீடு. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அவருடைய வீட்டில் அவர் கொண்டு வந்து அவர் நமக்கு போதனை செய்து நடத்துவாராம். அதை இன்னொரு டைம் பார்க்கலாம். இப்போ இந்த நேசரை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நீங்க எத்தனை பேருக்கு சொல்ல போறீங்க? என் ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், அவர் எனக்கு இப்படிப்பட்டவராக இருக்கிறார், என்னை இப்படி தூக்கி எடுத்திருக்கிறார், எனக்கு விடுதலை தந்திருக்கிறார் அப்படின்னு ருசிக்கிறீங்க இல்லையா? சூலமித்தியால் நேசரை அழகா ருசிச்சு இருக்கிறா, வர்ணிக்கிறா. நீங்க இப்ப எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கேட்டுட்டு வாரம் அப்படியே கேட்டுட்டு போயிடக்கூடாது. வர்ற வழியில பார்க்குறவங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. இதை தான் சகேயின்ற அந்த மனுஷன் இயேசுவை கேள்விப்பட்டான், ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசை. அவன் சொல்றான், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். தேடி ஒரு நாள் ட்ரை பண்ணான். இயேசு கரெக்டாக வாப்பா உங்கள் வீட்டுக்கு தான்ப்பா வரேன்னு சொன்னார். அந்த வீட்டுக்கு அன்னைக்கு விடுதலை வந்துதான். அல்லேலூயா. அவர் ரட்சகர். அதனால தான் அவர் யாரு? விசேஷமானவர். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க? அதான் முக்கியம். இந்த நேசரை உனக்கு மட்டும் வச்சிருக்க கூடாது. நீங்க 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது முதல் வசனத்தை வாசி முடிச்சிடுறேன். உன் நேசர் எங்கே போனார்? 16வது வசனத்தில் 5:16 அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகானவர், இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்திகளே
இவரே என் சிநேகிதர் அப்படின்னா. அதை சொன்ன உடனே 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம் அப்படின்னா. 8ஆம் அதிகாரத்துல கண்டுபிடிச்சிட்டா. இப்பதான் வீட்டுக்கு கூட்டு போய் நான் எல்லாருக்கும் என் நேசரை பத்தி சொல்லுவேன்னா. இன்னைக்கு சபைகள் செய்ய தவறி போகிற முக்கியமான காரியம் எதுன்னா, இயேசு எனக்கு கடன் பிரச்சனை தீர்க்கணும், வியாதியை சுகமாக்கணும், பேய் ஓடணும், நோய் போகணும், என் பிரச்சனை மாறணும், என் வீட்டை கட்டணும், இடம் வாங்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், வேலை வேணும், கல்யாணம் வேணும், எல்லா வசதியும் கேட்கிறோம். ஆனால் இவரை குறித்து எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? இந்த நேசர் உனக்கு நன்மை செய்தவர். அநேக குடும்பங்கள் இன்னும் அவரை தெரியாம கிடக்க, இன்னும் அறியாம இருக்கிறாங்களே. நீங்க போய் சொன்னீங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க, நாங்களும் உங்களோடு கூட வந்து உங்க நேசரை நாங்களும் அறிந்து கொள்கிறோம், இயேசுவை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம், நாங்களும் உங்களோடு கூட வருவோம்னு சொல்லி அநேகர் வரணும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கரைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவோம். இந்த இயேசுன்னு சொல்றதுக்கு நீ வெட்கப்பட்டேன்னா, பரலோகத்தில் பிதாவுக்கு முன்னால உன்னை குறிச்சி சொல்றதுக்கு எதையும் சொல்ல அவரும் வெட்கப்படுவாராம். சொல்ல மாட்டாராம், சொல்ல மாட்டார். உன் கூட பிறந்தவங்க ஏதாவது ஒன்று செய்துட்டா எத்தனை பேருக்கு நம்ம சொல்றோம்? கணவர் ஒன்று பண்ணிட்டா எத்தனை பேருக்கு சொல்றோம்? மனைவி ஒரு நல்ல காரியம் பண்ணா எத்தனை பேருக்கு சொல்றோம்? நல்லது. அதே நேரத்தில் உன் வாழ்க்கையே மாற்றி உன்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற அந்த நேசராகிய இயேசுவுக்கு எத்தனை பேருக்கு நீ சொல்ல போற? உன் நண்பர்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்ல போற? உன் கூட படிக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்ல போற? உன் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்ல போற? உனக்காக உன்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்குது, இயேசு அவர்னு சொல்றதுக்கு. உனக்காக உன் பாவத்துக்காக மரித்தவர் இயேசு ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உயிரை கொடுத்த இயேசு ஒருவர் இருக்கிறார், உன்னை அவர் நேசிக்கிறார், நீ அவர்கிட்ட வா, உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்றதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இயேசு அன்பை சொல்லணும். நீ மட்டும் உன் வீட்டில் கூட்டு போய் வச்சுக்கிறதுக்கு இல்லை, உன் குடும்பத்துக்கு மட்டும் இயேசு போதுமானவராக இருக்கிறது இல்லை. உன் பக்கத்து வீட்டில் கண்ணீரோட இருக்கிறாங்க, பிரச்சனையோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சொல்லுங்க. அவங்களுடைய விடுதலை, அவங்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும், அவங்க ரட்சிக்கப்படட்டும். சகைக்கு ஒரு ரட்சிப்பு வந்ததே, புறப்பட்டு போங்க. வாலிப பிள்ளைகள் இந்த இயேசுவை பற்றி சொல்லுங்க, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. சகோதரிமார்கள் நேரம் எடுத்து சொல்லுங்க, சகோதரமார்கள் வேலை பார்க்கிற இடத்துல சொல்லுங்க, குடும்பத்தில் சொல்லுங்க, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. நீ யாரை பத்தி சொல்றியோ இல்லையோ, இயேசுவை பற்றி சொல்லு. அது உனக்கு மேன்மை, உனக்கு ஆசீர்வாதம். அநேக மக்கள் விடுதலை பெறுவாங்களே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போற? இந்த நேசரை நான் சொல்லுவேன். என் வீட்டில் கூட்டு போய் நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் வச்சுட்டு நான் போகிற இடமெல்லாம் என் கூட வர்றவர நான் அநேகருக்கு நான் சொல்லுவேன்னு சொல்லி எத்தனை பேர் உண்மையாக சொல்ல போறீங்க? இந்த கரங்களை உயர்த்தி ஒப்பு கூட ஜெபம் பண்ணுங்க. இது வரைக்கும் ஒருவேளை சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க இந்த காரியத்தை சொன்னாலுமே உன் தேவைகள் குறைவில்லாமல் சந்தித்து நடத்திடுவார். உனக்கு சமாதானம் தானா வரும். உன் தேவைகள் குறைவில்லாமல் நடத்தப்படும், ஒடுக்கப்படும். கரங்களை அநேக பிள்ளைகள் உயர்த்தி இருக்கிறீங்க. கர்த்தர் உங்க மேல கிருபையாய் இருப்பாராக. கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. அநேகருக்கு உங்க நாவின் மூலமாய் இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க போட்டோம், அநேகருக்கு தெரியட்டும். இந்த அன்பு இல்லாத எத்தனையோ குடும்பங்கள் மரிச்சு போறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. விடுதலை தரக்கூடியவர், சுகம் தரக்கூடிய தெய்வம் இயேசு என்பதை தெரியாமல் எத்தனையோ குடும்பங்கள் மரிச்சு போறாங்களே, எத்தனையோ பேர் மரிச்சு போறாங்க. அவங்க எல்லாம் வாழணுமே, இயேசுவை அறிந்து கொள்ளணுமே. நல்ல ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சூலமித்தியால் என் நேசரை என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன் சொன்னது போல
அருமையான பிள்ளைகள், ஆண்டவரே நாங்க தான் மனவாட்டி அப்பா, நாங்க தான் மனவாட்டி. இந்த நேசரை எங்கள் வீடுகளுக்கு, எங்கள் நண்பர்களுக்கு, எங்கள் உறவுகளுக்கு, எங்கள் குடியிருக்கிற வேலை பார்க்கிற கூட வேலை பார்க்கிற அத்தனை பேருக்கும் இயேசுவை குறித்து நான் சொல்லணும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் நான் உண்மையை அறிவிக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். சர்வ வல்லமை உள்ளவரே, இந்த காலை நேரத்திலும் இந்த நேசரை அறிவிக்கிற ஒரு சபையாய் மாறட்டும். இந்த நேசருடைய அற்புதங்களை அறிவிக்கிற சபையாய் மாறட்டும். அந்த பாரம் குறையாதபடி அதற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணட்டும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் ஒரு கூட்ட மக்கள் சூலமித்தியாலோடு கூட நாங்கள் உம்முடைய நேசரை தேட வருகிறோம் என்று சொன்னது போல ஒருத்தரோடு கூட அநேக குடும்பங்கள் வரட்டும் ஆண்டவரே. அநேக குடும்பங்கள் வரட்டும்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்க. ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தை பயன்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு ரட்சகர் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் மாறாமல் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா.